அரசு அருங்காட்சியகம் வந்திருக்கோம். எக்மோரில் இருக்குது, பந்தியன் ரோட்டில். இதில் நம்ம உள்ள சிலைகள்லாம் பார்க்கலாம். பாருங்கள், பட்டினியின் பிடியில் ஒரு மனுஷன் எப்படி இருக்கான், இந்த ஒரு சிலை வடிவத்தில் காமிச்சிருக்காங்க. இது இரங்கல் தெரிவிக்கிறாங்க. துக்க காலத்தில் மக்கள் எப்படி ஆதரவு சொல்கிறாங்க. இது சிலுவையை சுமக்கும் இயேசுநாதர் சிற்பம். இதுக்கான விளக்கம் இல்லையே. ஒரு மனிதன் கவலையோடு இருக்கிறப்ப எப்படி இருப்பான், கவலையோட. இது அன்னையர் அபயார் சிற்பம். பிரிட்டிஷ் உருவப்பட ஓவியங்கள்லாம் கேலரியில். நடராஜருடைய ஐம்பொன் சிலை. ஓவியங்கள் பாருங்க, எல்லாம் மரபுசார் ஓவியங்கள் இப்படிலாம் இருக்கு. தஞ்சாவூரில் உள்ள சிற்பங்கள். டிக்கெட் இருக்கு. ஓகே, இது அந்த கால சிற்பங்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இங்கே ஃபோட்டோ எடுக்கிற நாட்டால் விட்டு அதுக்கான டிக்கெட் சார்ஜ் ஒரு 250 ரூபா கொடுத்தாச்சுனாக்க நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். ஒரு ஓவியம் இருக்குது பாருங்கள், யசோதையோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணன் காட்சி ஓவியம் நேச்சுரலாகவே இருக்குது பாருங்கள். இது சகுந்தலை சிற்பம் ஓவியம், ராஜா ரவிவர்மா காலத்து ஓவியங்க. அவர் வரைந்த ஓவியம் சகுந்தலை. இது ஒரு ரவிவர்மா எழுதிய ஓவியம். ஏன்னா காய்கறி சமைக்க ஆயத்தமாகும் தாய். பாருங்க, வயதான சிற்பத்தின் தூக்கம் நேச்சுரலாக இருக்கு பாருங்க. கருமி, ஒரு கருமியின் ஓவியம் பாருங்க. இது ராஜா ரவிவர்மா உருவாக்கிய அவருடைய உருவம் தான் அது, ராஜா ரவிவர்மா. ஓகே, கண்ணாடி பார்த்துக்கிட்டு ஒரு பெண் சீவரா, அதை ஓவியத்தை பாருங்க. இது பார்க்குறப்ப ராஜா ரவிவர்மா இயற்றிய ஓவியம் பாருங்க, எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது பாருங்க. யசோதையோட கிருஷ்ணன் இருக்கக்கூடிய காட்சி எல்லாம் பியூட்டிஃபுல். பார்க்குறப்ப ஒரு பாடு ஞாபகத்துக்கு வருது. அழகெனும் ஓவியம் இங்கே, உன்னை எழுதிய ரவிவர்மன் எங்கே. அதுதாங்க இது, ஒரு நேச்சுரலாக இருக்கு பாருங்க. அங்கே ஒரு பிரபு இருக்கார் பாருங்க. யார் ஒரு நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். காரன் வாலிஸ் பிரபுவுடைய முழு உருவ ஓவியம் இதுதாங்க. இப்படி தான் இருந்திருப்பார் அவர். இந்த ஓவியர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராபர்ட் ஹோம்னு சொல்லி ஒரு ஓவியர். இவர் தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் சென்னை 1786 to 1793. பாபருடைய ஓவியம், பாபர்.
பாருங்கள், விஸ்வாமித்திரர் வந்து விஸ்வாமித்ரா அட் தி கோர்ட் ஆஃப் தசரதா, தசரதர் அவையில் வந்து விஸ்வாமித்திரர் வந்து எப்படி பேசுகிறார் பாருங்க. என்னோட ஓவியம் நேச்சுரலாகவே இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் அருங்காட்சியகம் வந்தால் பார்க்கலாம். இது பாருங்கள், இது மகிஷாசுர மர்தினி. மகிஷாசுர மர்தினி வந்து சூரனை வதை செய்யும் காட்சி. ஓவியம் படிச்சிருக்காங்க. இந்த ஓவியம் தான் இது. இது வந்து தந்தத்திலான செய்ய பெட்டி. தந்தத்தில் இது யானை தந்தத்தின் மூலமாக வந்து படிக்கப்பட்ட பேழை பெட்டி. இது மர வேலைப்பாடு, மரச்சிற்பம். சிவன் வந்து மரத்திலேயே வந்து செதுக்கியிருக்காங்க. சிவன் பாருங்க, இந்த வாயில் கோவலர் இந்திரன் சிலை. இது பார்த்து 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 சாம்பரம் வீசுபவர், சாம்பரம் வீசக்கூடியவர்லாம் சிலையாக படிச்சிருக்காங்க. பாரு, இந்த இடம் இடிக்குது பாரு. இப்போ துவாரபாலகர் சிலை, சிவன். இதெல்லாம் மரத்தாலான சிலை, போல மரச்சிற்பங்கள், கல் சிற்பங்கள் அல்ல. இவர் கந்தர்வர். இவர் சுப்பிரமணியர். லட்சுமி நரசிம்மர். லட்சுமி நரசிம்மர்லாம் மரத்தாலான சிற்பங்கள், மரம் தான். மர வேலைப்பாடு எப்படி எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க பாருங்க. இவர் வந்து ஹிரண்ய கசிப்பு பாருங்க, சூப்பருங்க. இது வந்து இரணியனை வதம் செய்யும் காட்சி. நரசிம்மர் வந்து எப்படி வதம் பண்ணிட்டாரு, நேச்சுரலாக இருக்கு பாருங்க. எல்லாம் மரத்திலேயே வடிச்சிருக்காங்க. அதெல்லாம் இது அரக்கருடைய மரச்சிற்பம். அரக்கர் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க அந்த காலத்தில். ஆண்டாளின் மரச்சிற்பம், ஆண்டாள். இது யானையின் மீது இந்திரன். யானையின் மீது உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்திரன் எப்படி இருக்காரு, மரத்தாலான சிற்பம். இது போன்ற பல சிற்ப வேலைப்பாடுகள்லாம் பார்க்கலாம். இது வந்து இது ஒரு இந்த கேலரி. ஆமாம், 6வது பில்டிங்கில் இருக்குது. நீங்களும் எக்மோரில் உள்ள கவர்மெண்ட் மியூசியம் வந்தால் பார்க்கலாம். ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம்.